முதல்தாக இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 159 எக்ஸாம் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 38,390 மாணவர்கள் இந்த சென்டர்ஸில் எக்ஸாமில் கலந்துக்க போகிறாங்க. இன்றைக்கு தினம் முதல்ல எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு. இது 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த பொதுத் தேர்வு நடக்க போகுது. இதற்காக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 48 ரூட்கள் மூலமாக இந்த 159 சென்டர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 2075 ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ், இந்த ஸ்குவாட்ஸ் நேரடியாக இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் முழுமையாக தொடர்ந்து பார்வையிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம 946 ஸ்கிரைப்ஸ் இந்த ஆண்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து மாணவர்கள் யாரெல்லாம் இந்த ஸ்கிரைப் வசதியை தேவை இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். அனைத்து ஏற்பாடுகள் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுக்காக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடு இருக்குல்ல சார், அதனால தான் பாதிப்பு இருக்கா நம்ம மாவட்டத்தில்? இப்போ வரைக்கும் ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏஜென்சிஸ் பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் உள்ளிட்ட ஏஜென்சி கூட ஏற்கனவே நம்ம கலந்தாலோசிச்சுட்டு ஒரு கூட்டம் நம்ம கடந்த சாட்டர்டே நடத்தியிருக்கோம். அதில் இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் இமீடியட் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கூட நம்ம அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்த பட்சத்தில் உடனுக்குடன் நம்ம கவனத்துக்கு கொண்டு அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு அவங்க தொடர்ந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இமீடியட் அது நமக்கு ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. இப்போ நேற்று அந்த சத்துணவு மாணவர்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் மற்ற ஸ்கூலுக்கு எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற சமையல் அறைகள் மற்றும் அனைத்து கேம்பஸ்கள் முழுமையாக க்ளீனிங் ஆக்டிவிட்டி, மாஸ் க்ளீனிங் ஆக்டிவிட்டி எல்லாமே எடுக்கிறதுக்கு அந்த லோக்கல் பாடி மூலமாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றும் ஊரக பகுதியில் இருக்கிற அனைத்து ஸ்கூல்ஸில் நம்ம எஃப்டிபிடிஓஸ், பூடிஓஸ் மூலமாக முழுமையாக 100% வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இந்த எல்லா சென்டர்ஸ் நம்ம முழுமையாக அங்கே இருக்கிற ஹைஜீன் ஆஸ்பெக்ட் மற்றும் குக்கிங் எல்லாமே அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமான உள்ளதா அப்படி கூட நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீம் மூலமாக கூட அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடக்கப்படும்.